11th standard unit 2 வந்து இப்போ இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். யூனிட் 2 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா டோட்டலா 9 எக்ஸசைஸ் இருக்கும். அதுல 9th எக்ஸசைஸ் வந்து 1 words. ஸோ 8 எக்ஸசைஸ்ல வந்து நமக்கு சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 8 எக்ஸசைஸ்ல 4 எக்ஸசைஸ் வந்து நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 2.1 அப்படிங்கும்போது என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ. ஸோ எக்ஸசைஸ் 2.1ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா சம்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஐயோட பவர்ஸா கொடுத்துருப்பாங்க. ஐயோட பவர்ஸா கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐயோட பவர்ஸ் i power 59 plus 1 by i power 59. So i power 1 into i square into i cube etc. i power 2000. இந்த மாதிரி 2.1ல டோட்டலாவே என்ன கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐக்கு வந்து இமேஜினரி பார்ட் வந்து பவர் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ. ஸோ அதுக்கு என்ன கான்செப்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா சம் வேல்யூ வந்து நமக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு. என்னன்னா i பவர் 0ல இருந்து ஐக்கு வந்துட்டு 0ல இருந்து 4 வரையில நமக்கு வந்து வேல்யூ ஃபிக்ஸ்டா இருக்கு. ஓகேங்களா. i பவர் 0க்கு வந்து என்ன வேல்யூனா எனிதிங் பவர் 0 வந்து 1 தான். அப்ப 1 வந்து எதுக்கெல்லாம் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா i பவர் 4க்கும் 1 தான். அதே மாதிரி i பவர் -4க்கும் 1 தான். அப்ப 1 அப்படினும் போது எதுக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா i பவர் 0, i பவர் 4, i பவர் -4க்கு 1 கிடைக்கும். சோ -1 எந்தெந்த வேல்யூக்குலாம் ஐயோட எந்தெந்த பவருக்குலாம் -1 கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா i ஸ்கொயர் வந்து -1 அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 தான். அதே மாதிரி i பவர் -2 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா i பவருக்கு -2 பாத்தீங்கன்னா அதோட வேல்யூவும் -1 அப்படின்னு தான் வரும். அப்ப -1 அப்படிங்கிறது i ஸ்கொயருக்கு கிடைக்கும். அதே மாதிரி i பவர் -2க்கும் வந்துட்டு இந்த -1 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி ஐங்கிறது எதுக்கெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா i பவர் 1 வந்து என்ன கிடைக்கும் i தான். எனிதிங் பவர் 1 வந்து என்ன கிடைக்கும் என்னவோ அந்த வேல்யூ தான் கிடைக்கும். இப்ப சப்போஸ் 12 பவர் 1னா என்ன கிடைக்க போகுது 12 தான் கிடைக்க போகுது. சோ அப்ப எனிதிங் பவர் 1னா அந்த வேல்யூ தான் கிடைக்கும். சோ i பவர் 1 ஈக்குவல் டு i. சரி வேற எந்த பவருக்கு i கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி i பவர் -3க்கு கிடைக்கும். இங்க 1 ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா 1 வந்து i எனிதிங் பவர் 1 போது அந்த வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப i தான் கிடைக்கும். அப்போ 1 பாசிட்டிவ்ங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் 3 வந்து நெகட்டிவா வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1க்கும் 3க்கும் தான் iங்கிற வேல்யூவே கிடைக்கும். 1 -3க்கு வந்துட்டு பார்த்தோம்னா iன்னு கிடைக்கும். அதே மாதிரி i பவர் -1 அப்படியே சைனை மாத்திக்கணும். i பவர் -1க்கும் i பவர் 3க்கும் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -i அப்படின்னு கிடைக்கும். பவர் வந்துட்டு இது வேல்யூ என்னன்னு கிடைக்கும் -i அப்படின்னு கிடைக்கும். இந்த இது வந்து நீங்க கிளியரா இருந்தாதான் 2.1ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் கிளியரா நீங்க சால்வ் பண்ண முடியும். சரிங்களா. சோ இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியணும். எந்த ஐயோட எந்த பவருக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறதுல நீங்க கிளியரா இருக்கணும். ஓகேங்களா. சோ இதுல வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னா இந்த ஐயோட பவரை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஓட மல்டிபிள்ஸா அந்த பவர் இருக்கு இல்லையா அது வந்துட்டு 4ஓட மல்டிபிள்ஸா நம்ம பிரிக்கணும். ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா வேல்யூவா கிடைக்கும். ஏன்னா 4ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் நமக்கு ஃபைனலா என்னன்னு கிடைச்சிடும் 1 அப்படின்னு கிடைச்சிடும். சோ 1 into anything 1 தான். 1ஆல நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். சோ i பவர் k. சோ அந்த i பவர் kங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4 விட குறைவா தான் கிடைக்கும். ஏன்னா 4ஓட மல்டிபிள்ஸா பிரிச்சிடும் போது ரிமைண்டர்னு சொல்லும்போது அந்த 4 விட குறைவா தான் இருக்கும். சப்போஸ் 3ஆ இருக்கலாம் 2ஆ இருக்கலாம் 1ஆ இருக்கலாம் 0வா கூட இருக்கலாம். சரிங்களா. 1 0 1 2 3ல ஏதாவது ஒரு வேல்யூவா இருக்கும் அந்த k வந்து. சோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சு அதுக்கப்புறம் அந்த ஐயோட பவருக்கான வேல்யூ வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. சோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க i பவர் 1947 plus i பவர் 1950. சோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1947 4ஓட மல்டிபிள்ஸா பிரிக்கணும். 4ஓட மல்டிபிள்ஸா பிரிச்சா பாருங்க 1944 ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து கண்டிப்பா எப்படி கிடைக்கும்னா 4 விட குறைவா தான் கிடைக்கும். இந்த பவர் அப்படியே 1 அப்படின்னு கிடைச்சிரும். இந்த வேல்யூ வந்து டோட்டலா என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா. அதே மாதிரி 1948 இதுவும் ஃபைனலா 1 அப்படின்னு வந்துரும். சோ ரிமைனிங் வந்து பாருங்க i ஸ்கொயர். அப்ப ஐயோட பவர் வந்து பாருங்க 4 விட குறைவா தான் இருக்கும். அப்ப இது i கியூப் பிளஸ் i ஸ்கொயர் அப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க i கியூபுக்கு நமக்கு வேல்யூ தெரியணும் -i. i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. சோ இது தெரிஞ்சாதான் இங்க வந்து நம்ம வேல்யூவே அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. சோ இப்ப இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் 2.1 பார்த்தோம்னா டோட்டலாவே இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க பாருங்க. i பவர் 1ல இருந்து i பவர் 40 வரையில. சோ இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ இது நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாமா. பேஸ் வந்து சேமா இருந்ததுன்னா மல்டிபிளிகேஷன்ல பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ பவர்ஸ் ஆட் பண்ணனா 1 + 2 + up to 40 வரையில. சோ இதுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு 1 + 2 + up to n வரையில ஆட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து n × n + 1/2. ஓகேங்களா. சோ i பவர் n × n + 1/2. nங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க 40. nங்கிறது எவ்வளவு 40. அப்ப 40
n plus 1 போது 41 அப்படின்னு வந்துரும். n into n plus 1 இல்லையா, n வந்து 40 into n plus 1 போது 40 plus 1 வந்து 41/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 40 into 41 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1640 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ 2ஆல் டிவைட் பண்ணனா 2 இருக்கு இல்லையா, டிவைடில் 2ஆல் டிவைட் பண்ணால் 820. 820 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டோட்டலாக இது 4ஓட மல்டிபிள். அப்போ 4ஓட மல்டிபிள் அப்படின்னு சொன்னாவே அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம் 1ன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸசைஸ் 2.1 போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயோட பவராக கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றதா தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2.2 வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.2ல வந்து பார்த்தோன்னா என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கன் பிளேன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். அடுத்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா x plus iy இந்த ஃபார்மேட்ல இருந்தால் தான் அதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரா ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கன் பிளேன்ல வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி வந்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 - 8a அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இதை வந்துட்டு நம்ம எப்படி அதில் அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x வந்து 3, y வந்து -8 இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாயிண்ட் வந்து அதில் அப்ளை பண்ணோம். ஓகேங்களா. இப்போ 6ன்னு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா x வந்து 6, y வந்து 0 இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். -4i அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் இது எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x வந்து இங்கே 0, y வந்து -4 இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிளேன்ல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம அங்கே வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் பிளேன்ல இந்த மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இது ஒரு கான்செப்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஆபரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மீதான அல்ஜிப்ரிக் ஆபரேஷன்ஸ். ஓகேங்களா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசட்ங்கிறது x plus iy அப்படின்னு சொன்னா நான் ஒரு கேங்கிற ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணனா அந்த ரியல் பார்ட்டும் அந்த கேவால மல்டிப்ளை ஆகும், இமேஜினரி பார்ட்டும் அந்த கேவால மல்டிப்ளை ஆகும். இதுதான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அந்த மாதிரி அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், அதை ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ரியல் பார்ட்டை தனியா ஆட் பண்ணணும், பிளஸ் இமேஜினரி பார்ட்டை தனியா இந்த மாதிரி ஆட் பண்ணணும். பாருங்க, இதுல இருக்க Z1ல இருக்கிற ரியல் பார்ட் x1, Z2ல இருக்கிற ரியல் பார்ட் வந்து x2. அப்போ x1 plus x2 பிளஸ் இமேஜினரி பார்ட் வந்து பார்த்தோன்னா iy1, இது iy2, ஐய காமனா வெளியே எடுத்துட்டோம்னா y1 plus y2 இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் சிமிலரா சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் நீங்க ரியல் பார்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும், x1 minus x2 பிளஸ் அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணோம், iy1 minus y2. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா ரியல் பார்ட்டை தனியாக ஆட் பண்ணோம், இமேஜினரி பார்ட்டை இந்த மாதிரி தனியாக ஆட் பண்ணோம். அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரியல் பார்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணோம், இமேஜினரி பார்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த மாதிரி தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். ஓகேங்களா. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 Z2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம மல்டிப்ளை பண்ணா 4 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரைட் பண்ணோம்னா, ரியல் பார்ட்டை தனியாக இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணோம், பிளஸ் இமேஜினரி பார்ட்டை இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின் போது ஒவ்வொரு டேர்மாக தான் மல்டிப்ளை பண்ணோம். x1 into x2 மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா iy1 into iy2 மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டும் என்ன ஆயிடும்னா ரியல் பார்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த x1 எடுத்து iy2 கூட மல்டிப்ளை பண்ணா ஒரு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த iy1 இந்த x2 கூட மல்டிப்ளை பண்ணா ஒரு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியும் தெரியணும். ஸோ இப்போ டோட்டலா எக்ஸசைஸ் 2.1 அப்படிங்கும் போது பார்த்தோம்னா இதுல வந்து சம்ஸ் வந்து பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, சம்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வேல்யூ இசட்டுக்கு பதிலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேல்யூ கொடுத்துருவாங்க, டபிள்யூக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இசட் பிளஸ் டபிள்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இசட் இன்டு டபிள்யூனா என்ன மீனிங்? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இசட்டுக்கு பதிலாக டபிள்யூக்கு பதிலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை கொண்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இசட்டுக்கும் டபிள்யூக்கும் பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த அடிஷன் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, சப்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்றோம்னா இந்த மாதிரி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ரூல் உங்களுக்கு தெரியணும். Z1 minus Z2 என்ன அர்த்தம்? x1 minus x2 plus i into y1 minus y2 அப்படிங்கிறது தெரியணும். அந்த மாதிரி அடிஷன் சொல்லும் போது அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா Z1 plus Z2 equal to x1 plus x2 plus
I y1 I into y1 plus y2. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா அந்த ரியல் பார்ட்டு கூட ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணணும், அந்த மாதிரி இமேஜினரி பார்ட்டு கூட அந்த ஸ்கேலார் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் சொல்லும்போது இந்த கான்செப்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக 2.1ங்கிறது இந்த 4 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து தேர்ட் சம் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ செகண்ட் சம்மும் பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான். இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இசட்டு ஐஇசட்டு இசட் பிளஸ் ஐஇசட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இசட்டுக்கு பதிலாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு கொடுத்துட்டு எக்ஸ்ஒய் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா அந்த ரியல் பார்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதை வந்து ரியல் பார்ட் தனியாகவும் காம்ப்ளெக்ஸ் பார்ட் அதாவது இமேஜினரி பார்ட் தனியாகவும் ரைட் பண்ணணும். ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியாக ரைட் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஈக்குவேட் பண்ணணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் அந்த மாதிரி தனித்தனியாக ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை ரைட் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷனும் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷனும் கிடைக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணனா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 2.2 அப்படின்னும் போது 4 கான்செப்ட்ஸ் தான். என்ன கான்செப்ட்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த 4 கான்செப்ட்ஸை யூஸ் பண்ண அந்த 2.2 டோட்டலாக நம்ம எல்லா சம்ஸையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, எக்ஸசைஸ் 2.3ல என்ன கான்செப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போதே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ Z1 Z2 அப்படிங்கிறது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட சம்மும் என்னவா இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கு, இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு. அப்போ Z1 Z2 அப்படின்னு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Z1 Z2 என்னவா இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கணும். இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பார்த்தோன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Z1 plus Z2 ஆட் பண்றதும் Z2 plus Z1 ஆட் பண்றதும் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். இது அடிஷன்ல, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லயும் அந்த மாதிரி இருக்கும். Z1 into Z2 பண்ணாலும் சரி, Z2 into Z1 பண்ணாலும் சரி, வேல்யூ சேமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அடிஷன் சொல்லும்போது 0 மல்டிப்ளை பண்ணா அதே வேல்யூ கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் சொல்லும்போது 1 மல்டிப்ளை பண்ணா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அடிட்டிவ்ல 0 ஆட் பண்ணனா அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கும்போது இசட்டுக்கு -Z அப்படிங்கிறது அடிட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ்ல இசட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 1/Z தான் வந்து என்னவா இருக்கும், அதாவது இசட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 1/Z அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா இன்வர்ஸா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதெல்லாம் தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து ப்ரூஃபோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. 2.3 அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க Z1 Z2 Z3 ஓட வேல்யூ கொடுத்துட்டு இப்போ சொன்ன இல்லையா ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ Z1க்கு பதிலாக Z2க்கு பதிலாக Z3க்கு பதிலாக இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் அப்ளை பண்ணும்போது இது ஈக்குவல்னு சொல்லும்போது ரெண்டு வேல்யூஸ் சேமாக வரும். அப்போ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும்னா காமிக்கணும். அப்போ அதான் ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். அதே இங்கே தேர்ட் சம் பாருங்க, இப்போ செகண்டும் சரி ஃபர்ஸ்ட்டும் சரி பார்த்தோன்னா அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த இது வந்து பார்த்தோன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பாருங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸையே ஷோ பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்களே அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த வேல்யூவை கொண்டு போய் அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை தான். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் சேமாக வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் தேர்ட் சம் பார்க்கலாம். இங்கே பாருங்க 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னு கேட்குறாங்களா. அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம், Z1னா -Z1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், Z2னா -Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், Z3னா -Z3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம், Z1க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 1/Z1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதே மாதிரி 1/Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் Z1 இன்வெர்ஸ் அப்படிங்கிறது 1/Z1 தான். ஸோ இந்த வேல்யூல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுதான் கான்செப்ட். 2.3ல அந்த அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்றது தான் கான்செப்டே. நெக்ஸ்ட் 2.4 வந்து பார்க்கலாம். நம்ம
கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒயோட கான்ஜுகேட் அப்படின்னும் போது எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதாவது இமேஜினரி பார்ட்டோட சைன் மட்டும்தான் ஆப்போசிட்டா மாறும். இப்போ இமேஜினரி பார்ட்டோட சைன் வந்து இங்க பிளஸ்ன்னு இருக்குன்னா அது கான்ஜுகேட் வந்து மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, அதுதான் வந்து நம்ம கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த சம்மையே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும், அதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா கிளியராக இருக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த பேசிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம சம்ஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ 2.4 அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து இங்கே பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.4 2.5 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருப்பாங்க. சிம்பிளிஃபை இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்மு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். இது வந்து வேற ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி நம்ம மாற்றுறோம்? எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். அதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மு. ஸோ இப்போ இந்த 1 + i / 1 - iக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா இந்த 1 - iயோட கான்ஜுகேட்டால நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலா நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதான் வந்து i அப்படின்னு கிடைக்குதா. அதே மாதிரி இந்த டேர்முக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பவரை விட்டுட்டு உள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் வந்து 1 + i இருக்கா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஆல்ரெடி இந்த வேல்யூக்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோட இன்வர்ஸ் தான் வந்து இந்த வேல்யூ. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஐன்னு சொல்லிட்டு, அப்போ 1/i அப்படின்னு கிடைக்கும். இது -i அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக ரிசல்ட் பாருங்க -2i அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 0 - 2i, ஏன்னா ரியல் பார்ட் வந்து 0. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் 2.5 அப்படிங்கிறதும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துட்டு நம்மள மாற்ற சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த z - 5 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக பாருங்க நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ வந்துட்டு பாருங்க 2 + 3i அப்படின்னு கிடைக்குது. 2 + 3iனா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மு. இது என்ன ஃபார்மு, ரெக்டாங்குலர் ஃபார்மு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிருக்கூடாது. இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது 1 - 4i இருக்கு இல்லையா. ஸோ இந்த டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த கான்ஜுகேட்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல வந்து நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுல வேற என்ன மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க 2.4ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா z is purely imaginary if and only z = -z bar. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் பண்ணி சம் இருக்கும். பியூர்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரியா இருந்தா z = -z பாரா இருக்கும். z என்னவா இருக்கும், z -z bar அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா z bar - z அப்படின்னு சொல்லலாம். z bar -z அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சப்போஸ் இது வந்து பியூர்லி ரியல் அப்படின்னு சொன்னா z பார் எடுத்தனா z கிடைக்கும். z பார் எடுத்தா என்ன கிடைக்கும், வேல்யூ வந்துட்டு z கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். So example 2.8 கொடுத்திருக்காங்க பாருங்க, show that is real. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, ரியல்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரி, இது வந்து பாத்தீங்கன்னா இஸ் ரியல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ பாருங்க இந்த வேல்யூ வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதை ரியல்னு சொல்லணுமா, z பார் எடுங்க. இது வந்து zன்னு பேர் வச்சுக்கோங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை zன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு z பார் எடுங்க. அதாவது கான்ஜுகேட்
எடுங்க. காஞ்சுகேட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு அகைன் உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்ட இந்த இசட்டே கிடைச்சதுன்னா பாருங்க எனக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இசட்டே கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ரியல். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கொடுத்துருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு பேர் வச்சுக்கோங்க. ரியல்னு சொன்னா இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன ப்ரூவ் பண்ணணும், இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணா எனக்கு இசட்டே தான் கிடைக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரியல். இப்ப பியூர்லி இமேஜினரினா இந்த கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு மைனஸ் இசட்னு கிடைக்கணும். என்னன்னு கிடைக்கணும்? மைனஸ் இசட்னு கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்சுன்னா அது வந்து பியூர்லி இமேஜினரி. இங்க பாருங்க செகண்ட் பார்ட் இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? அப்ப இது வந்துட்டு பியூர்லி இமேஜினரி. ஸோ எக்ஸசைஸ் 2.4 அப்படிங்கும்போது டோட்டலா ரெண்டு கான்செப்ட் தான். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு. அதே மாதிரி பியூர்லி இமேஜினரி ரியல் இந்த மாதிரி பாருங்க இசட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஸோ அதே மாதிரி ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படிங்கிறது இசட் பிளஸ் இசட் பார் பை 2. இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்ங்கிறது இசட் மைனஸ் இசட் பார் பை 2i. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டா எதுங்க அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2.4ல மொத்தமா ரெக்டாங்குலர் ஃபார்ம் இருக்கும். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஓகேங்களா அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ரியல் பார்ட்னு சொன்னா இசட் பார் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு வரணும். இமேஜினரி பார்ட்னா இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்குலாம் நம்ம ஜெனரலா அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த மாதிரி ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு கொடு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் இசட் பிளஸ் இசட் பார் பை 2 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இசட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு அப்ளை பண்ணணும். இசட் பார்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக இங்கே என்ன கிடைச்சிச்சு பாருங்க. இது மொத்தமாக என்னது இமேஜினரி பார்ட். அப்போ நமக்கு வந்து ஒய்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா கிடைச்சிருக்கு? இமேஜினரி பார்ட் தான் கிடைச்சிருக்கு. அதென்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இசட் மைனஸ் இசட் பார் பை 2i அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க? இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க இசட் பிளஸ் இசட் பார் பை 2 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்குது. எக்ஸ் மட்டும் அப்படிங்கிறது என்னது? ரியல் பார்ட் ஆஃப் இசட் தானே. சோ அப்ப இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு பியூர்லி இமேஜினரி இஸ் ரியல். இப்பதானே பார்த்தோம் நம்ம இதுக்கு வந்து இதை வந்து இசட் நம்ம நேமிங் பண்ணிக்கணும். இசட்டுக்கு பார் எடுத்தோம் அப்படின்னா இசட்டே கிடைச்சதுன்னா அது வந்து பார்த்தோம்னா ரியல் இந்த வேல்யூ. ஓகேங்களா? இதுவே இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு கிடைச்சதுன்னா அது வந்து பியூர்லி இமேஜினரி. ஓகேங்களா? சோ இது வந்து இசட் இந்த வேல்யூ இசட்னு எடுத்துக்கிட்டு இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்னன்னு கிடைக்கும்? இசட்னு கிடைக்கும் ரியலா இருந்தா. சோ இது பியூர்லி இமேஜினரின்னும் போது நீங்க கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இசட்னு கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரின்னு இருக்கும்போது. ஓகேங்களா? இதுதான் வந்து டோட்டலா 4 எக்ஸசைஸோட கான்செப்ட்ஸ். ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகாம இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? Thank you students.